வணக்கம் டியர் மக்களே, கதை போமா. கவுண்ட் டவுன் 25. ஸோ நோ ஹீரோயின், நோ ரொமான்ஸ், நோ ஃபைட். ஆனாலும் இந்த படம் சூப்பர் ஹிட்டு. 170 days ரன் ஓடிச்சு. அது மட்டும் இல்லாமல் இன் க்ரோஸில் கலெக்ஷன் அந்த காலத்திலேயே. புரியுதுங்களா? இந்த படம் வந்து விஜயோட கரியரில் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு க்ளோஸான படம். கண்டுபிடிச்சிட்டிங்களா நான் எந்த படத்தை பற்றி பேச போகிறேன்னு? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், ரைட்டுங்களா? அந்த படம் வேறு எதுவும் இல்லை, பூவே உனக்காக. 1996 February 15th ரிலீஸ் ஆன இந்த படம் தான். ஸோ இந்த படத்தை வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த படத்துக்கு விக்ரமன் டைரக்டர், எஸ்ஜே ராஜ்குமார் மியூசிக் டைரக்டர், ரைட்டுங்களா? ஸோ இந்த படம் வந்து தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜ்லையுமே ரீமேக் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான நல்ல படம். ஸோ ஆனந்த விகடன் எல்லாம் ரேட்டிங் வந்து இது 43 out of 100 கொடுத்துருந்தாங்க. அது ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஹிந்து, அப்புறம் கல்கி போன்ற மேகசினில் இந்த படத்தை பற்றி நல்ல பயங்கரமான பாசிட்டிவ் விமர்சனம் கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தில் ஒன்றே ஒன்று என்னென்னா, லவ்வையே டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. ஒரு லவ் ஃபெயிலியர்னால் ஒன்று என்ன ஆகும்? ஒன்று லவ் டார்ச்சர், அப்படி இல்லைன்னா கட்டாயத்தாலி, அப்படி இல்லைன்னா ஆசிட் ஊற்றுறது, கொலை பண்ணுறது அப்படின்னு தான் கதைகள் இருக்கும். நிஜத்துலேயும் அப்படி தான் நிறைய இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கு, ரைட்டுங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு லவ் ஃபெயிலியரில் இப்படி கூட ஒரு கதை சொல்ல முடியுமா? சொல்ல போனால் டியூட் படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்டுங்களா? ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி ஓரியன்ட் மூவி. ஷூட்டிங்கு கூட உண்மையான ரியல் ஹவுஸில் தான் இந்த படத்தையே ஷூட் பண்ணாங்களாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த படம் எடுத்தது வந்து கன்னியாகுமரி, சென்னை இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ கூட நீங்கள் இன்ஸ்டாவில் சம் வீடியோஸ் பார்க்கலாம். எப்படின்னா, இந்த உனக்காகல இந்த இடத்துல தான் இந்த சீன் எடுத்தாங்க, அந்த இடத்துல அந்த சீன் எடுத்தாங்கன்னு நீங்கள் நிறைய இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க, புரியுதுங்களா? ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து நிஜமாகவே கோயில்னா கோயில், கடை வீதினா கடை வீதி, தெருவுனா அந்த தெரு, வீடுகள்லாம் இருக்கும் பாருங்கள், உண்மையான ஷூட்டிங்கில் எடுத்தாங்களாம். எதுக்கு இந்த மாதிரி ஒன்று பண்ணாங்கன்னா, விக்ரமன் அவர்களுக்கு அந்த மாதிரி நிஜமான ஒரு வீட்டில் எடுத்தால் தான் அந்த ஃபீலு, அந்த எமோஷனெல்லாம் ரியலாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் அவர் அந்த உண்மையான வீட்லேயே அதை எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக ஒரு லைனில் சொல்லணும்னா, பூவே உனக்காக வந்து ஷூட்டிங்கில் இல்லை, செட்டில் இல்லை, ரியல் வீடு, அதான் எமோஷன் அப்படின்னு ஒரு கேப்ஷன் தான். ஏன்னா இந்த படம் வந்து உண்மையான வீட்டில் தான் எடுத்தாங்க. ஸோ நெய்பர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்கல்ல. ஸோ இதை வந்து எல்லாரும் வந்து நெய்பர்ஸ் எல்லாம் வந்து இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு நினச்சி அந்த இந்த படத்துடைய ஷூட்டிங்கை பார்ப்பாங்களாம், புரியுதுங்களா? ஸோ அந்த ஒரு ஃபீல் தான் கொடுத்ததான் இந்த படம் ஷூட்டிங் ஸ்பாட்டே. ஸோ ஷூட்டிங் நடக்கும்போது வந்து விக்ரமன் வந்து மல்டிபிள் ரீடேக் எடுப்பாராம். ஏன்னா அவரை பொறுத்தவரை நடிப்பதோடு மட்டும் இல்லாமல் அந்த எமோஷ்னல் அந்த எமோஷ்னல் லுக் அந்த ஃபேஸில் அதெல்லாம் ரொம்ப வரணும்னு எதிர்பார்ப்பாராம். ஸோ எத்தனை ரீடேக் கொடுத்தாலும் அத்தனை ரீடேக்கையும் கொஞ்சம் கூட சலிக்காமல் அழகாக அதை செய்து கொடுப்பாராம் யார்? விஜய் அவர்கள். ஸோ டைலாக்கை விட எக்ஸ்ப்ரெஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவர் தான் நம்ம டைரக்டர் விக்ரமன், ஓகேங்களா? ஸோ இந்த படம் வந்து மினிமம் டைலாக் பட் மேக்ஸிமம் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ விஜய் அவர்கள் நன்றாக எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து நடிப்பார் அப்படின்னு ப்ரூவ் பண்ண படம் தான் இந்த பூவே உனக்காக. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது எல்லாரும் அந்த ஷூட்டிங் பார்க்கும்போது அதை ஷூட்டிங்காக பார்க்கலையாம், அது ஒரு ரியலாக ஒரு இன்சிடெண்ட் நடக்கிறத எப்படி பார்ப்பாங்களோ அந்த மாதிரி பார்த்தாங்களாம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு ஒரு மனசில் எல்லாருக்கும் இருந்தது. ஆனால் இந்த இன்டர்வியூவில் வந்து விக்ரம் அவர்கள் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்காரு இந்த படத்தை குறித்து. என்னென்னா, இந்த படத்துக்கு அவர் 2 கிளைமேக்ஸ் வச்சுருந்தாராம். 2 கிளைமேக்ஸுமே எடிட் பண்ணி ரீரெக்கார்டிங் பண்ணி சர்டிஃபை பண்ணி ரெடியாக வச்சுருந்தாராம். ஆனால் வந்து ப்ரொடியூசர் வந்து அவருக்கு வந்து ஹாப்பி எண்டிங் தான் வேண்டும்னு சொல்லிட்டு, இப்போது பூவை உனக்காக இருந்தது பாருங்கள் சோகமான கிளைமேக்ஸ், அது அவர் வேண்டான்னுட்டாராம் ப்ரொடியூசர். எனக்கு ஹாப்பி எண்டிங் வேணும் அப்படின்னா என்ன, சங்கீதாவை அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக செட்டில் ஆகிட்டுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கிளைமேக்ஸ்.
இன்னொரு கிளைமேக்ஸ் தான் இப்போ இந்த படத்தில் நம்ம பார்த்த கிளைமேக்ஸ். புரியுதுங்களா? அவர் ப்ரொடியூசர் அந்த ஆர்பி சௌத்ரி கிட்ட போகும்போது அவர் ஒத்துக்கவே இல்லையா. அவர் என்ன சொல்லிட்டாரோ, ஒரு ப்ரிவ்யூ ஒன்று போடுங்க, அதான் ப்ரொஜெக்ஷன் மாதிரி போட்டு இன்னர் சர்க்கிள் மட்டும் கூப்பிட்டு அந்த படத்தை காமிங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஃபீட்பேக் அப்படின்னு சொன்னோன்னே முரளி அண்ட் ஃபேமிலி, அதுக்கப்புறம் விஜய் அவர்களுடைய ஃபேமிலி, விக்ரம் அவர்கள் ஃபேமிலி ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து படத்தை பார்த்தாங்களாம். படத்தை பார்த்துட்டு அப்படி சில பேரெல்லாம் கண்ணு கலங்கிக்கிட்டே வந்தாங்களாம். சூப்பர் ஹிட்டு சார் இந்த படம், நீங்கள் இந்த கிளைமேக்ஸே வைங்க. ஆனாலும் ப்ரொடியூசர் கன்வின்ஸ் ஆகலையாம். பட் விக்ரமன் வந்து இது என்னுடைய ஃப்யூச்சர், உங்களை விட நான் தான் முக்கியமாக, இதை கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இந்த படம் சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிலீஸ் பண்ணாங்களாம். ரிலீஸ் பண்ணும்போதும் ஒரு விஷயம் நடந்தாலாம். என்னென்னா, மதுரையில் மட்டும் 1 day பிஃபோர் அந்த தேட்டரு கிடைக்காத விஷயத்தில் ஏதோ ஒரு இஷ்யூவில் அவங்களுக்கு 1 day பிஃபோர் தான் போட வேண்டியதாக இருந்ததுதான். ஸோ அதுக்கும் எல்லாரும் அப்ஜெக்ட் பண்ணாங்களாம். ஏன்னா 1 day பிஃபோர் நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா படத்துடைய இது வாட் இஸ் தட் விமர்சனம் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ரிலீஸ் பண்ணால் ஒரு கால் நல்லா இல்லைன்னா யாரும் பார்க்க வரமாட்டாங்க, அது பெரிய பிரச்சனை ஆகிடும்னா, அப்போ கூட விக்ரமன் அவர்கள் கான்ஃபிடெண்ட்டாக இல்லை ஒன்றும் ஆகாது நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஷோவே சூப்பர் ஹிட்டாக ஆடியன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணி கிளாப்ஸ் பண்ணி அந்த கிளைமேக்ஸ்லாம் அப்படியே அழுதுகிட்டே வந்தாங்களாம் வெளியில். ஸோ அவங்க வந்து கொடுத்துட்டாங்க ஃபீட்பேக், இந்த மாதிரி படம் சூப்பர் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது பிரிண்ட்டு தான் போடணும்னு இருந்தாங்களாம். ப்ளஸ் இந்த படம் நல்லா வந்துருச்சுன்னொன்னே 30 எக்ஸ்ட்ரா போட்டு 70 பிரிண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த படம் வந்து ஆக்சுவலாக விக்ரம் அவர்கள் நிறைய நாட்கள் கூட எடுத்துக்கலையா ஷூட்டிங்க்கு. ஜஸ்ட்டு 28 days ஆல்மோஸ்ட் 80 to 90% ஆஃப் ஷூட்டிங் முடிச்சிட்டாராம். ஸோ அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோடு எடுத்திருக்காரு இந்த படத்தை. விஜய் அவர்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ட்ரூ லான்ச்சிங் பேடுன்னு சொல்லலாம், ரைட்டுங்களா? ஸோ இந்த படம் தான் அவருடைய ஃபஸ்ட்டு மேஜர் பிளாக் பஸ்டர். யங்ஸ்டர்ஸு, கேர்ள்ஸு, இந்த மாதிரி இவங்க மட்டுமே ஃபேன் பேஸாக இருந்தது போக விமென் அண்ட் தென் ஃபேமிலி ஆடியன்ஸ் கேதர் ஆன மூவி தான் இது. அடுத்தது ஹெவி எமோஷ்னல் சீன் அண்ட் காமெடி கூட விஜய் அவர்களுக்கு வரும்னு ப்ரூவ் பண்ண படம் இது. இவர் சார்லி காம்பினேஷனோட காமெடி எல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ கூட நம்ம அந்த பார்த்தோம்னா சிரிப்போம், அந்த அளவுக்கு காமெடியாக இருக்கும். அண்ட் தென் இந்த மாதிரி விஜய் அவருடைய கரியருக்கு இந்த படம் வந்து உண்மையான ரோல் ப்ளே பண்ணது. ஸோ இப்போ புரியுதுங்களா நான் ஏன் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளையோடு நிறுத்திட்டு ஏன் இந்த படத்தோடு நிறுத்திட்டேன் அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்னு சொன்னல, இந்த ரீசன் தான். ஏன்னா அதுக்கு அடுத்தது உடனே அவர் நடித்த படம் இந்த பூவை உனக்காக. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஆல்மோஸ்ட் ரொம்ப மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, புரியுதுங்களா? ஸோ இந்த படம் தான் விஜய் அவர்களுக்கு அவருடைய திரையுலக வாழ்க்கையில் ஒரு பெரிய லான்ச்சிங் பேடாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த படம் வந்த பிறகு தான் விஜய் அவர்களுக்கு ரொமான்டிக் மூவியாக வந்தது. அடுத்தடுத்தது காதலுக்கு மரியாதை, லவ் டுடே, அதெல்லாமும் சூப்பர் டூப்பர் சக்ஸஸ், ரைட்டுங்களா? ஸோ இந்த மூவி கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த பூவை உனக்காக படம் பார்க்கும்போது? அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி ஹீரோ பிகினிங் ஸ்டார்டட் ஃப்ரம் திஸ் மூவி. புரியுதுங்களா? ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர். Bye.